இந்த வண்டி இப்படி ஓடுறதுக்கு முன்னாடி இதுல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வண்டிக்கு மேல ஓவர் வெயிட் கொடுத்து வண்டி ரன் பண்ணதுனால இந்த வண்டியோட வீலுக்கும் கியர் பாக்ஸ்க்கும் நடுவுல ஒரு கனெக்டர் ஒன்று இருக்கும். அந்த கனெக்டர் ஸ்க்ரூ எல்லாமே பிஞ்சு அந்த கனெக்டரோட போல்ட் கனெக்ட் பண்ற இடம் எல்லாமே உடைஞ்சு இந்த வீலே இந்த பைக்குக்கு சூட் ஆகாத நிலைமைக்கு போயிடுச்சு. இதை கழட்டி கஸ்டமர் கிட்ட காட்டினதும் கஸ்டமர் சரி ஓகே புது வீலே மாத்திடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், இதை வேற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சஜஷனும் கஸ்டமர் வந்து சரி ஓகே நீங்க ரெடி பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சரத்குமார் படத்துல வர மாதிரி இந்த வண்டியை தூக்கி என் தொட மேல வச்சு வண்டியோட வீல கட்டிட்டேன். வீல்ல இருக்க ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதோட டேமேஜ் ஃபுல்லா செக் பண்ணேன். அப்படி டேமேஜ் எல்லாம் செக் பண்றப்ப இந்த ஸ்க்ரூ உட்கார இடமே கம்ப்ளீட்டா பிஞ்சு இருந்தது. மறுபடியும் அதுல ஸ்க்ரூவே போட முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்தது. ஆனா ஆஸ் எ கிரியேட்டிவ் பர்சனா எனக்கு வேற ஒரு ஐடியா இருந்தது ரெடி பண்றதுக்கு. அந்த இடத்துல ஸ்க்ரூ போடலனா என்ன, நம்ம சுத்தி வேற இடத்துல அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட லாங்கான ஸ்க்ரூ எடுத்து எந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணுமோ அந்த இடத்துல முதல்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ஃபுல்லா டைட்டா ஏத்திட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வீல்ல இருந்த ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா மொத்தம் 4 தான் இருந்தது. இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்க்ரூ மொத்தமா 9 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கஸ்டமரே நினைச்சா கூட அதுல இருந்து இதை பிச்சு எடுக்க முடியாது. அந்த மாதிரி பக்காவா வீல் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் பைக்லயே எடுத்து வீல ஃபுல்லா மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட அவங்க குழந்தைய கூப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வண்டி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஓட ஆரம்பிச்சிருச்சு. கூடவே கஸ்டமர் கொடுத்த கிரெடிட் என்னன்னா இதுக்கு முன்னாடி வேற மாதிரி சத்தம்லாம் வந்துச்சுங்க, இப்போ அதெல்லாம் கேட்கவே இல்லை, ரொம்ப கிளியரா வண்டி ஓடுது, உங்களோட சஜஷனும் செம்மையா இருந்தது, உங்களோட ஐடியாவும் கரெக்டா இருந்தது, நல்ல வேலையா நான் வீல் மாத்த வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு இந்த வண்டி ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வண்டியில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரெடி பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்கு. பட் அது கஸ்டமர் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் எங்களால பண்ண முடியும். இந்த ஒரு ஐடியா சக்சஸ் ஆனதுக்கு காரணம் இந்த கஸ்டமர் தான். சோ அந்த கஸ்டமருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். உங்க எல்லாரும் கூடயும் பை பாய்.